நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே இல்லை போர் அடிக்கல எங்கேயுமே. நெக்ஸ்ட் என்னன்ட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு எதாவது மாதிரி நடந்திருக்காங்க? எனக்கு நடக்குது, நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதனால் வரைக்கும் படத்தோடைய அவுட் வந்து நாங்கள் டெக்னிக்கல் ஷோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபஸ்ட் டைமாக ஜனங்க கூட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சவுண்டோட பார்க்கும்போது படம் ரொம்ப பயமாக இருக்குது. என்னையே நீ அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது நல்ல மெசேஜ் உள்ள படம் தான். மெசேஜை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயம் நம்ம இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மக்கிட்டே நிறைய மாற்றம் தேவைப்படும். ஸோ அதை மக்கள் நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ஸோ ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். நகைச்சுவையாக நிறைய நடிச்சிருக்கீங்க, கேரக்டராக நிறைய நடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஒரு வில்லனாக நடிச்சிருக்கீங்க. அது எப்படின்னா இருக்குது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி வில்லனா பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் படமும் எனக்கு இது மாதிரி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு இந்த படம். தேங்க்யூ ஸோ மச். மூவி சூப்பராக இருந்துச்சு. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. பெரிய பெரிய மூவி பார்க்கும்போது கூட இன்டர்வல் பிளாக்ல வந்து எழுந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு போரிங் இல்லை, எதுவுமே இல்லை. கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு மூவி. செயின் ஸ்நாட்ச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய. ஆமாம், நிறைய விஷயம் வந்து இது அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு அம்மாவோட எமோஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது மூவி. நிறைய காமெடிஸ் இருக்குது. ஒரு முக்கியமான சீன் இருக்கும்போது ஒரு சின்ன காமெடி வரும்போது தானாகவே எல்லோரும் சிரிக்கிறோம். அதனால கேரி ஆகுது. நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? கண்டிப்பாக 8+ நான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய மூவிஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மூவி எனக்கு உண்மையாகவே டைம் போனதே தெரியல. நிறைய மூவி எப்போரா எழுந்து போவோன்னு இருக்கும். இது நல்லா இருந்துச்சு. எனக்கு டேனியல் ஆனிபோப் வந்து எல்லாருமே எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ராபர் எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். நல்லா இருக்கு, நேர்த்தியாக இருக்கு, நேர்மையாக எடுத்திருக்காங்க. நிறைய சமூகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு கரண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ செயின் ஸ்நாச்சிங், ராபர், அப்புறம் ஆசைகளை அதிகமாக தூண்டி விட்டு அதில் எடுப்புற ஒரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த படம் எல்லாருமே பார்க்கணும் பிரதர். தயவுசெய்து எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ, டேனியலனோட பெரிய பெரிய ஃபேன் நான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பிரதர். எப்படி மகாராஜா திரைப்படத்தில் வந்து சிங்கம் புலி சாரை நம்ம வந்து எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் டேனியலனை நீங்கள் சான்ஸே இல்லை பிரதர். அவுட்ஸ்டாண்டிங். மிரட்டி விட்டுருக்காப்ல, மிரட்டி இருக்காரு. என்னோட இது வந்து 8, 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ டெஃபினட்டாக எல்லாரும் வந்து பாருங்கள். ராபர் நிச்சயமாக உங்களை ஏமாத்தாது. ராபர் பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அடுத்த கொலை குத்தம் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி யங்ஸ்டர் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக பணத்தை தேடி திருட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கான படம். ஸோ அது அந்த மாதிரி படத்தை எங்கேஜாக நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தா உட்கார வச்சு பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. பெண்கள் எல்லா பெண்களும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா பெண்களும் வந்து இப்படி தான் போகிறாங்கன்ற மாதிரி படத்தில் கஷ்டப்படுற பெண்ணுங்களையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து ஒரு காசுக்காக தப்பான வழியிலே போகிறாங்க, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக. ஸோ அப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. 2 ஹீரோ தான் சொல்லணும். வில்லனும் ஹீரோ மாதிரி தான் மாஸாக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ஆக்டிங்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் லேக்னா நம்ம நினச்சிப்போம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இருக்காதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் கொடுத்து படத்தை சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மாவோட போர்ஷன் நமக்கு சென்டிமெண்ட் மாதிரி ரொம்ப நமக்கே அழுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு அம்மாவாக இருக்கும்போது ஒரு குழந்தை தப்பு பண்ணால் நமக்கு எவ்வளோ வலிக்கும், அந்த மாதிரி அவங்க பயங்கரமாக அவங்க ஆக்டிங்கை கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, யார் பண்ணாலும் தப்பு. ஆனால் இப்போ இருக்கவங்க சில பேர் வந்து பையன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, பொண்ணு எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, அதை மறைச்சிட்டு நமக்கு பையன் தான் வேணும், நம்மளோட பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. 2க்கு 8. வழக்கமாக அந்த படம் பார்க்க வராங்கன்னா எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் செயினை கழட்டி வைப்பாங்க. வரதுக்கு போதே கழட்டி சொல்லுவீங்க. பயம் அனுபவம். என்னோட ஃபோனும் அப்படி போயிருக்கு, அதனால தான் கனெக்ட் ஆகுது. பயம்ன்றதை தாண்டி போலீஸ் ஏன் இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கலன்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வருது. ஏன்னா இங்கே சிட்டிக்குள்ளே கோயம்பேடு இந்த மாதிரி இடத்துலலாம் தேர் ஆர் லாட் ஆஃப் சிசிடிவி கேமராஸ். அவுட்ஸ்கட்ஸ் போகும்போது ஒரு ஈஸியாக போகிறோம், ஒரு 1 டே ட்ரிப்பு போகிறோம், அதில் என்றைக்கோ நான் மெயின் ரோடு எடுக்க முடியல, மெயின் ரோட்டில் ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு உள்வழியாக போனால் அங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே இருக்காது. ஸோ அது ஏன் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலை போலீஸ்ன்றது தான் எனக்கு இந்த படம் பார்த்து கேள்வி வருது. அரசு கொடுக்க வேண்டிய தண்டனை அவங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா போலீஸே தேவையில்லையே.
அது தெரிஞ்சால் ஓகே. எவ்வளோ அம்மாக்களுக்கு அவங்க பசங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும். இந்த படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் எவ்வளோவே கவனித்தாலும் பிள்ளைங்க ஸ்மார்ட்டுங்க, கண்டிப்பாக அவங்க மறைச்சிடுவாங்க. ஸோ யூ கேன் நாட் டெல் யாருக்கு என்ன இருக்காங்கன்ட்டு. இது கவர்மெண்ட் தான் பண்ணணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், நம்மளுக்கு எதான ஒரு ஏரியா டேஞ்சரஸாக ஃபீல் ஆகுதுன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். செகண்டாக அதை அவாய்ட் பண்ணுறோன்னு ஒரு போலீஸுக்கு தெரிய வந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும், மக்களுக்கு சேஃப்டி பண்ணணும். நாட் ஒன்லி விமன், மென், சில்ட்ரன், சின்ன குழந்தைங்கிட்டாலாம் திருடுறாங்க. என்ன பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை. இல்லைங்க, நான் காலை லேட்டாக இருந்துச்சு, அப்படியே கிரிக்கிட்டு ஓடி வந்தேன், அவ்வளோதான். ஐ எம் நாட் இன்டு ஜுவல்லரி, சிம்பிள். டீனேஜர்ஸ் மேலே பார்க்கலாம், கொஞ்சம் பிளட் ஷெட் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக, ஆனால் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல அவேர்னஸ். படம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. நல்ல மெசேஜ், ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. பணத்துக்காண்டி தப்பு பண்ணிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இன்னசென்ட் பாய் எப்படி மாட்டினான்றதா கதை. அந்த இன்னசென்ட் பாயோட முகத்திரை வந்து எப்படி கிழிக்கப்பட்டது அப்படின்றது தான். ஆக்சுவலாக நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க, தப்பு பண்ணிவிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு, பணம் சம்பாரிச்சா டான்ன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பணம் எப்படி வருதுன்றது ரொம்ப முக்கியன்றதை இந்த கதை சொல்லியிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சது நல்ல கிளைமேக்ஸ் தான். ஏன்னா அவன் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இன்னசென்ட்டான பையன், அவனுக்கு டவுட்டே பண்ண மாட்டான் யாராக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து அவன் வீட்டில் இருக்கிற ஒருத்தன் தான் தப்பு கண்டுபிடிக்கணும். அதுதான் அம்மாவாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நல்ல ஒரு டெசிக்னேஷன் தான் எடுத்து, நல்ல டிசிஷனில் அம்மா வந்து பண்ண விஷயம் கரெக்டாக இருக்குது. ஒரு ஸ்மார்ட் வில்லனாக பண்ணியிருக்காரு டேனி. ஒரு ஸ்மார்ட் வில்லனா இந்த இதில் நல்லா தான் இருந்தது அவரோட ப்ளே. ஸ்மார்ட்டாக ஒரு இன்னசென்ட்டாக, அவர் இன்னசென்ட் கிடையாது, பட் அந்த இன்னசென்ட் மாதிரியான ஒரு கேரக்டரை கனெக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட்லி அவேர்னஸ் உண்டான படம் தான். ஏன்னா பணத்தை வச்சு மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்றது தான். ஒருத்தர் சாகும் போது என்ன பேர் எடுக்கிறான்றது முக்கியம் இல்லை, அதுதான் இந்த கதை. 7.5